ஃபஸ்ட்டு காட்டர் பின்னை ரிமூவ் பண்ணிடணும். காட்டர் பின் ஹோல்டர்லேருந்து. அதுக்கப்புறம் காட்டர் பின் ஹோல்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். அதே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம தேஞ்சு போன பிரேக் பேடை எடுத்துக்கலாம். இது ஒன்லி ஃபார் க்ளீனிங் மட்டும்தான். க்ளீனிங்க்கு நம்ம செஸ்ட்டு இந்த மாதிரி எமர் ஷீட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் 2 பிரேக் பேடையும் ஒரு அரிசியை நம்ம க்ளீன் பண்ணலாம். சிம்பிள் ஸ்டெப் 1 ட்ராவலிங்கில் இருக்கும்போது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ப்ராப்பராக அந்த பிளேஸை தொடச்சி எடுத்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து பிஸ்டனை மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி தேஞ்சிருக்கு. அதனால் ஈஸியாக உள்ளே போயிடும். இதுவே ஒரு புது பிரேக் பேடை மாற்றுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக உள்ளே இன்சர்ட் ஆகாது. ஏன்னா அது திக்னஸ் அதிகமாக இருக்கும். தெரியுதா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ புதுசுக்கும் பழசுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுட்டு. கிட்டத்தட்ட என்னோட பழசு 70% போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ஒரு பக்கம் புதுசு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு பிஸ்டனை உள்ளே மூவ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணால் உள்ள பிஸ்டன் மூவ் ஆகும். ஒன்ஸ் பிஸ்டன் மூவ் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் ஈஸியாக அந்த புது பிரேக் பேடை இன்னொரு புது பிரேக் பேடை ஈஸியாக உள்ளே போயிடும். ஒன்ஸ் போனதுக்கப்புறம் காட்டர் பின்னை கேர்ஃபுல்லாக காட்டர் பின் ஹோல்டரில் மாட்டிடணும். மாட்டினதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்றது. இல்லைனா ஸ்லிப் ஆகி உள்ளே பிரேக் பேட் உடஞ்சி மாட்டிக்கும்.